இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். மக்கள் கல்வி அறிவு அற்ற பழைய காலத்துல ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து ஒரு கட்சி கூட்டத்தை முடிச்சுட்டு நள்ளிரவுல ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருக்கிறாருங்க. அங்க முழுவதுமா இருள் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம், நிறைய வீடுகள் அவ்வளவு கிடையாது, ஒரு சில வீடுகள் மெயின் ரோட்ல இருந்தது. திடீர்னு அவருடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த பழுது அடைஞ்சோடனே அந்த கார் என்ன பண்ணிட்டு ஓரம் கட்டிட்டு இப்ப இது மேல எங்கேயுமே மெக்கானிக்க கூட்டிட்டு வர முடியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அந்த வீட்டுல வந்து அந்த ஐயா வந்து கொஞ்ச நேரம் தங்குறாரு. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, வயசான அந்த அம்மா. அவங்க வந்து அவங்க வீட்டுல கேட்டு அவங்க கூட தங்குறாங்க. அந்த கார் ரெடி ஆகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, அந்த வீட்டுல தங்கி இருக்கிறாரு. ரெடி ஆன பிறகு அந்த அம்மா கிட்ட விடையை பெற்று போறாரு. போகும்போது அந்த தலைவர் என்ன பண்றாரு, சும்மா எப்படி போறது, வயசான ஒரு அம்மா இல்லையா. அப்போ அவருடைய கார்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு படம். அந்த அம்மா கிட்ட கொடுத்து அந்த அம்மா என்ன பண்ணா, அது என்னன்னே தெரியல, ஆனா ஏதோ கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வீட்டு செவத்துல மாட்டிட்டாங்க. நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா சிக்காயிட்டாங்க. சிக்கான உடனே அவங்களுக்கு போய் உதவி செய்ய, மருத்துவ உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஒரு பைசா இல்லை. அப்போ அந்த நேரத்துல ஒரு மிஷினரி வந்து அந்த இடத்துல வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்துட்டு, என்ன நீங்க இப்படி சிக்காப்படுத்திட்டு இருக்கீங்க, சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போய், இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு கையில பணம் இல்லை அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த மிஷினரியுடைய பார்வை அந்த செவற்றின் மீது மாற்றப்பட்ட அந்த புகைப்படத்துல போய் விழுது. அப்போ உடனே அந்த புகைப்படம் என்னது இதுன்னு கேட்குற, யார் கொடுத்தது, இவர் யாரோ ஒருத்தர் வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, எனக்கு இதை கொடுத்துட்டு போனாங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இது வெறும் படம் அல்ல, இது ரூபாய் நோட்டுகள் நிரம்பி இருக்கிற ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு படம், இது பணம், இது முழுவதும் பணமாச்சு, இது தெரியாமலே நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த அம்மாவோட மருத்துவ செலவுக்கு அதை பயன்படுத்திட்டாங்க. இப்படிதாங்க பல நேரம் நம்ம கூட என்ன இருக்குன்னே தெரியாம அந்த அம்மா இருந்த மாதிரி பாவத்துக்குள்ளவே நம்ம இருக்கிறோம். ஆனா இது பாவம் நமக்கு தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து நம்ம வெளிவருவதற்காக தான் ஆண்டவர் நம்ம இடத்திலே அவர் வந்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த தீமை பாவனா, அதாவது இன்னைக்கு நிறைய நம்ம வந்து இந்த பாவத்தை குறித்து நம்ம லிஸ்ட் போட்டுட்டே இருப்போம். நிறைய கடவுளுக்கு எதெல்லாம் எதிரோ, அவருடைய கட்டளைகளை எல்லாம் எப்பெல்லாம் நம்ம மீறும், அதெல்லாம் பாவமாக, குற்றமாக மாற்றப்பெறுகிறது. அப்ப அதுல இருந்து வெளியே வருவதற்கு தான் இந்த லெந்து காலங்களிலே நாம் நல்ல ஒரு ஆன்மீக பயிற்சியை நம்ம மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து தினந்தோறும் திருமறை வாசிப்பதன் வழியாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதன் வழியாக, எல்லாவற்றுக்குமே இப்பொழுதும் ஆண்டவரோட நம்ம ஜெபிப்பதின், உறவாடுவதின் வழியாக, மன்றாட்டுகள் வழியாக நாம வந்து இந்த பாவத்திலிருந்து நம்ம கரையேற ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி என்றால் இன்றே ரட்சணிய நாள், இன்றே மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதலை தான் அன்றைக்கு ஆண்டவருடைய சீடர்கள் அறிவித்தார்கள். இயேசுவும் அதை செய்தார். நாமும் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்வை நடத்துவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமாற்றுத்திரராய் நான் நடத்தப்பட எங்கள் கிருபை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.